செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகை. என் தாயனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்த்தெழுத்தில் விடுவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ அந்த துர்துருட்டு அழிக்கிறதுல ஆளுங்க என்ன பண்ணாரு, இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அதை இஸ்ரவேலுக்கு மனுஷனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலுக்கு அல்ல, அதை மனுஷனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அவர் சொன்னபடியே வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலே என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். பூமியின் இருதயத்திலே அவர் 3 நாள் 72 மணி நேரம் அவர் இருந்தார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதை மாற்றினால் நானும் பொய்ய இதை அறிந்து கொள்வீர்களாக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே ஆசாரியன் ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வாழ்வித்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அதன் மூலமாக அவன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 3000 பேர் செத்து மடிந்தார்கள். இன்றைக்கும் ஆரோனை போல ஆசாரித்து பெற்றவர்களே, கிறிஸ்துமஸ் என்ற பொன் கன்றுக்குட்டி, நியூ இயர் என்ற பொன் கன்றுக்குட்டி, குட் ஃப்ரைடே என்ற பொன் கன்றுக்குட்டி, ஈஸ்டர் என்ற பொன் கன்றுக்குட்டி, சண்டே வொர்ஷிப் என்ற பொன் கன்றுக்குட்டி செய்து இது கர்த்தருக்கு பண்டிகை, இது கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லுகிற ஆசாரியர்களே, அதிக ஆக்கினை அருவம் என்று அறிந்து மனம் திரும்புவீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். மோசே தேவனுக்காக ஊழியம் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையே அவர் கொடுத்தார். அவர் மனைவி பிள்ளைகளும் அவரோடு கூட இல்லவே இல்லை. அவர் தேவனுக்காகவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே ஆண்டவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படிந்து அவருக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறமா தான் தீர்க்கதரிசி, ஊழியக்காரர், பரிசுத்தவான், அது எல்லாமே கனம் அதுக்கு அப்புறமா தான் வரும். ஆனால் நாம் இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாளிலே நிறைய காரியங்கள் இருக்குது. ஓய்வு நாளிலே ஆராதிப்பது மாத்திரம் அல்ல, அந்த நாள் ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா வெளியில போயிட்டு ஸ்டேஜ் போட்டு அப்படியே ரொம்ப அலங்காரத்தோட ஒரு கணத்தோட ஒரு வரவேற்போட நம்மளை கூப்பிடுகிற அந்த ஊழியம் செய்வதற்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் மனுஷனுக்கு. ஆனால் உள்ளந்திரைகளை ஊற்றி பார்க்கிற தேவனுடைய வார்த்தையை ஒரு சராசரி மனுஷனுக்கு எடுத்து சொல்லுகிறது தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஊழியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கணத்தோடு இருந்ததான ஊழியம் செய்ய தேவன் அவரவர்களை எந்தெந்த இடத்திலிருந்து எவ்விதமான பாத்திரமாய் பயன்படுத்த அவர் விரும்புகிறாரோ அந்த தகுதிக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சொல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அவர்கள் தான் யுத்த வீரர், அவர்கள் தான் தேவனுடைய சேனைகள். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவ்வளவுதான். அப்படிதான் ஊழியம் என்றால் செய்ய வேண்டும். ஊழியம் என்றால் ஒருவரை நீதிக்குள்ளாக நடத்துவது. அவே கர்த்தருக்குள்ள கட்டளைகளுக்குள்ளாக அவர்களை வழி நடத்துவது, அவர்களை சுத்திகரிப்பது. மனுஷன் சொல்லுவாங்க, ஓட்டுமே அவங்களும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? நம்ம நினைச்சா, நம்ம வயிறு நிறைஞ்சா போதும், நம்ம சாப்பிட்டா போதும், மற்றவங்க நம்ம அடைஞ்ச அந்த நன்மையை மற்றவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூட கூடாது. அதை அவங்களுக்கு சொல்லிட்டா அவங்க உயர்த்திட கூடாது. அப்படியே உயர்ந்துட்டா அப்படியே கொடுமை, பொறாமை, போட்டி, வன்கண். ஹல்லேலூயா. ஏதான் சொன்னமோ இப்படி மனுஷனுடைய சுபாவம். ஆனால் ஊழியம் என்று வரும் பொழுது நம்மை எழுந்தாலும் அவர்கள் அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க தேவனுக்குள்ளாக இன்னும் வளரணும், அவங்க தேவனுக்காக இன்னும் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே.
நாகமான் வீட்டுல இருந்த அந்த சின்ன பெண் அவள் சொன்னா, எங்க தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, போனா எஜமான் சுகமாவார் அப்படின்னு சொல்லி. அந்த சின்ன பெண், வேலைக்கார பெண் சொன்ன அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. அவன் போனா பாருங்க, எவ்வளவு கனம் பாருங்க. திரும்பி வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு வரவேற்பு அந்த வீட்டுக்குள்ள. அந்த வேலைக்காரி மாதிரியே இருந்திருக்கும் அந்த பெண். ஹல்லேலூயா. அவன் செல்ல பிள்ளையா மகளா எடுத்து வளர்த்திருப்பாங்க. ஒரு எஜமானுடைய குஷ்டத்தையே நீக்குவதற்கு வழிகாட்டி இருக்கிற அந்த பெண், அவதான் ஊழியக்காரி. ஹல்லேலூயா. நாம கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல ஊழியக்காரியா அவர் வைக்க அவர் வல்லமையில் வரார். நாம போய் குறுக்கு வழியில சீக்கிரமா பெரிய ஊழியக்காராகணும்னு சொல்லி நாம் ஊழியம் செய்யக்கூடாது. இந்த நாளில கூட நாம் ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மோசே என்ன செய்தான்? ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளிலே பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க விடாமல் இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் அவன் ஆராதிக்க அவன் விடல? எதனால அவன் ஆராதிக்க விட முடியவில்லை? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஏன் நம்மை ஆராதிக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏன் இந்த நாளில இந்த ஆராதனையே ஏன் சொல்லாம இருப்பதற்கு காரணம் என்ன? ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைதான் சொல்லி அடிச்சு பேசி அப்படி சத்தியம் ஞாயிற்றுக்கிழமைதான் ஓய்வு நாள் என்று சொல்லி அப்படி அடிச்சு பேசுறாங்க. எங்காவது சொல்லுகிறவர்கள் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைதான் என்று ஆட்டுக்குடியானவர் பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிறாரா? அவன் சொல்லுகிறவர்கள் பிதா வேறு, இயேசு கிறிஸ்து வேறு, பரிசுத்த வேறு, இப்படி மூன்று பேரும் பிரித்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள். அதனால எந்த நாள் வேணாலும் ஆராதிக்கலாம், அவங்க வாய் பூசாம சொல்லலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்காவது சொல்லி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆமென். இப்படி பிரிக்கிற பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற சபையை கலைக்கிற யாரெல்லாம் ஆத்மாவில பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் கூடி அவங்க ஒரு ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் இருக்கிறது சொல்லுகிறது தான் மோசேயும் கூட ஊழியக்காரர்கள். மோசே ஏதாவது ஒரு லாபத்தை அனுபவிச்சாரா? தான் ஊழியம் செய்தனால அவனோட குடும்பம் என்ன பெரிய ஒரு கணத்துல இருந்ததா? இல்லையே, அவரே இழந்து போயிட்டார் ஊழியம் செய்ய வந்து. ஹல்லேலூயா. ஊழியம் என்றால் நாம இழக்க வேண்டியது ஜாஸ்தி. நம்ம இழந்து போவோம். ஞான சரீரத்துல உபத்திரவப்படும், வேதனைப்படுவோம். ஆனால் ஆத்துமா விளையேற பெற்றது. எங்க கணத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காக இங்க சாப்பாடுகளும் பஞ்சத்திலையும் அப்படி பசியோடு வைப்பார் அர்த்தம் இல்லை. ஆனால் தேவனுக்காக நான் வரும்பொழுது எந்த ஒரு இடத்திலும் எதையும் இழக்க எது நேர்ந்தாலும் என் ஆண்ட மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய வருகிறோம் எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். முதலாவது மோசே தேவனாகிய கர்த்தரை கிடைக்கும் போது யாத்ரா 3வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா. வா, நான் அனுப்புறேன். என் ஜனங்கள் என்ன செய்யணும்? இப்ப என்ன ஆராதிக்க வரணும், வெளியே கொண்டு வரும். தகுந்த சரியான ஆள் நீதான் சொல்லி ஆண்டவர் மோசையை கூப்பிடுறார். ஆனா மோசை என்ன சார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரு, நான் எம்மாத்திரம் நானா போய் கூப்பிட முடியுமா? ஒரு வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், ஆனா அற்பமான மனுஷன் என்ன போய் கூப்பிடுறீங்க? அதற்கு ஆண்டவர் சொல்றா, நான் உன்னோட கூட இருப்பேன். பிரியமான சகோதரிய, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னாரா? இந்த ஒரு வார்த்தை போதாதா? கணவர், நீ ஏன் அழற, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதே பெரிய பொக்கிஷன்ல இந்த உலகத்துல கணவர் போல வேற யாரு வர முடியும்? அவரை போல தாங்க யார் வர முடியும்? அவரை போல உங்களை தாங்குவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, நீங்க விழும்போது தாங்குவதற்கு, பலவீனப்படும் போது தூக்குவதற்கு யார் வருவார்கள்? ஹல்லேலூயா. பெற்றவர்கள் கூட வருவதில்லை. ஆனால் கணவரும் இல்லாத சகோதரிகள் எத்தனையோ பேர் உண்டு. கணவர்கள் இருந்தும் ஆதரவற்றவர்களால், அனாதைகளாக, திக்கற்றவர்களாய் வாழ்கிற சகோதரிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவன் யாருக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அவர்களுக்கு தேவன் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களோடு கூட சகலத்தையும் அவன் ஆண்டவர்
செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது மோசேயை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பிறகு யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆண்டவர் அடுத்து நம்மை ஆராதிக்கும்படி என் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொல்ற, அப்பொழுது நீ பார்வோனிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன தெரியுமா சொல்லணும்? இப்ப நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் வாயில என் வார்த்தையில போ. இப்ப போ, அந்த பார்வோனிடத்துல என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பதாக. நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப ஆராதனை செய்யறது என் பிள்ளைகளை வரவிடு, போய் பார்வோனிடத்துல போய் விதமாய் பேசு என்று சொல்லுகிறார். அப்படியே மோசே யாத்ராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல போய் பார்வோனிடத்துல போய், இந்த கர்த்தர் வனாந்தரத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்துல அவருக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பார்வோனிடத்துல மோசே சொல்லும் பொழுது பார்வோன் சொல்லுகிறான், கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யாரு? அவருடைய வார்த்தையில நான் ஏன் கேட்கணும்? நான் கர்த்தரை அறியே, நான் இஸ்ரவேலை போக விடுகிறது இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவர்கள், நாங்க இவருடைய தேவனை சந்தித்தோம், 3 நாள் கர்த்தருக்கு பலியிட போக வேண்டும். போகனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? எங்களை என்ன செய்வார்? மோசே சொல்றா தெரியுங்களா? கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆராதிக்கலனா நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இஸ்ரவேல்ல இருக்கிறவங்களுக்கு தான், அப்படி அல்ல. வேதத்தை எடுத்துதான் நாம் வரும். என்றைக்கு வேதம், என் வேதத்தின்படி நான் வாழ்வேன், நான் அவரை தான் தெய்வமா ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்களா, முதலாவது நமக்குள்ள இருக்கிறதான இந்த அற்பமான புத்தி, அற்பமான சிந்தை, மாம்ச சிந்தை, இஸ்ரவேலர் அப்படின்னு பிரித்து பார்த்து படிக்கிறத விட்டுடணும். மனுஷன், ஹல்லேலூயா, அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் இஸ்ரவேலர். நான் யார் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அவர்கள் இஸ்ரவேலர். யார் அற்பமானவர்களாய் திக்கற்றவர்களாய் அனாதையா இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. யார் அவர் தேடி, தேவன் யாரை தேடி வருகிறாரோ தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறது எவ்வளவு ஒரு பாக்கியம் இல்லையா? ஆமென். அப்போ இஸ்ரவேல், இதை சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் மாத்திரம் தான் கொள்ளையும் பட்டையும் வரும், நமக்கெல்லாம் வராது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமத்துல ஏசாயால சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தங்கள், எல்லா வாக்குத்தங்களும் நமக்கு என்று சொல்லி வருஷம் ஹல்லேலூயா, ஈஸ்டர் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே, அப்புறமா கிறிஸ்மஸ், என்னவோ இதெல்லாம் எதுவே வேதத்துல இல்ல. இந்த நாளில் அப்படியே வர வச்சு உங்களை அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான மழை பொழிவா, அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், பொன்னும் வெளியும் விளையும், இந்த ஆண்டு திருமணம் நடக்கும், இப்படிலாம் சொல்லி தேவன் எழுதி கொடுக்காத பண்டிகைகளை ஆசரித்து தேவனை புறம்பே தள்ளி போட்டு அந்த நாளிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆராதிக்கலைன்னா கொள்ளை நோயும் பட்டையும் வர பண்ணுவார் எங்கள் மேல் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஒவ்வொரு நாளும் ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு விரோதமான மாந்திரிகங்கள், நம் குடும்பத்துக்கு விரோதமாய் வெள்ளி சூனியங்கள், பொல்லாத மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், கூட பிறந்தவருடைய யுத்தங்கள், மாம்சத்தோடு ரத்தத்தோடு வருகிறதான சாவ வேர்கள் சகலத்தையும் ஆண்டவர் நுகத்தடியில் முறித்து கொடுக்கிற கர்த்தர் அவர் இறங்கி வருவார் பட்டயத்தோடு கூட. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முழு மனதோடு கூட அவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உண்மையாகவே கொள்ளை நோயும் பட்டயமும் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல நதியின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றின பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரே கர்த்தர் என்று சொல்லி பார்வோன் அறிந்து கொண்டான். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் வாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தவளையை தேவன் எகிப்து தேசம் முழுவதும் அனுப்பும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்று சொல்லி அவன் பயந்துட்டான். தவளை அனுப்பும் பொழுது பயந்துட்டான். இப்ப சொல்றான் பார்வோன், நான் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு
ஜனங்களை போக விடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். 8வது அதிகாரம் 25 வண்டு அனுப்பும் பொழுது, ஆனால் தன்னுடைய இருதயத்தை அவன் அனுப்ப வாயினாலே சொல்றானே தவிர இருதயம் போக விட மனதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுறதுக்கு மனசு இல்லை. ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். வாயினாலே மாத்திரம் சொல்லி 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 அவனே அழிந்து போனான். 25வது வசனம் வண்டு அனுப்பும் பொழுது அப்ப சொல்லுகிறான். 25வது வசனம், உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். வார்த்தை வந்து சொல்றான். வண்டு வரும்போது உங்க தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு பின்பாகவும் தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இப்படி அடுத்தடுத்து அவன் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது 27வது வசனத்துல கல்மழை அனுப்பும் போது, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று அவன் அறிக்கையிடுகிறான். 28வது வசனத்துல, நான் உங்களை போக விடுவேன். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல, இப்ப உங்களுக்கு தடை இல்லை, நான் இனிமே நீங்க என்ன செய்ய, நான் உங்களை போக்கிடுவேன். இதுக்கு முன்னாடி பண்ணபடி நான் தடைலாம் பண்ண மாட்டேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்று சத்தியமாய் சொல்லுகிறான். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்பொழுது, வெட்டுகளிலேயும் காரிகளிலும் தேவனாகிய கர்த்தர் 3 நாட்கள் தேசத்துல காரிகள் வெட்டுகளி தேசமே அழிந்திருக்குது. ஆனாலும் அவனுக்கு இருதயம் இவ்வளவு ஒரு கடின இருதயமா, தானே அழித்து. ஆனா கடைசியில ஒரே ஒண்ணு நிக்குது, எல்லா தேசம் எல்லாம் ஆண்டவர் அழிச்சு போட்டுட்டான். ஒரே ஒரு சேஷ்ட புத்திரன் மாத்திரம் தான் இருக்கான், பையன் மாத்திரம் தான் இப்ப இருக்கிறான். இப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிச்சுட்டார். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 24வது வசனத்துல வரும்பொழுது, பார்வோனிடத்துல மோசே போய் கேட்கிறார், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று அவன் என்ன சொன்னான், சொல்லிட்டான். இப்போ மோசே கேட்கிறார், ஆனா மாடுகளை மாத்திரம் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப மோசே சொல்ல, என் தேவனுக்கு நாங்கள் அதிலிருந்து நான் பலியிடுவதற்கு நான் எடுக்கணும், மாடுகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும் என்று சொல்லி, இதுல இருந்து என்ன கொண்டு நாங்கள் ஆராதனை செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் கடினப்படுத்தி கொண்டான் தன் இருதயத்தை. அவர் ஜனங்களை போகவிட மனதில்லாதிருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு பதிலாக இந்த தடவை ஏமாற்றி கொண்டு வந்தவன் இப்பொழுது மோசையை பார்த்து அவன் சபிக்கிறான். பார்வோன் அவனை நோக்கி, நீ என்னை விட்டு அப்பாலே போ, நீ என் முகத்தை காணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். ஹல்லேலூயா. அப்படியே அவன் சொன்னபடியே மோசைக்கு நடக்கல, அவனுக்கு நடந்தது. என்னைக்கு அவன் செங்கடல மோசையை அவன் பார்த்தானோ அங்கே செத்து போனான். ஹல்லேலூயா. வாயினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டோம். என்னைக்கு நீ பாக்குறியா, அன்னைக்கு நீ செத்த. இப்படிப்பட்ட வார்த்தைகள், வாயில துணிகரமாய் பேசுகிற வார்த்தைகள், நாக்கில துணிகரமாய் வருகிற வார்த்தைகள், மீறுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையின்படியே நாம் என்ன செய்வோம், அப்படியே சாவும் நாம் பிடித்துக் கொள்ளும். அவன் சொன்னபடியே அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரிதான், இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே எங்காவது பார்வோனை பார்த்தாரா? சரியான உண்மையான தீர்க்கதரிசி மோசே. ஹல்லேலூயா. க்ளோரி. அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் இதற்கு முன்பாக ஆராதனையுடைய கர்த்து பஸ்கா என்றாலும் புளிப்பில்லா அப்பம் என்றால் என்று சொல்லி இதற்கு முன்பாக வீடியோல போய் பாருங்க. அதுல தேவனாகிய கர்த்தர் இந்த பஸ்கா பலியை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்கள் விளங்கி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்காக உங்களை ஆண்டவர் எழுப்புவதற்கும் உங்களுடைய குடும்பத்தை தலைமைக்கும் என் ஆண்டவர் இறக்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஹல்லேலூயா. இந்த 12வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி அவர் மரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுது மரித்தார்? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. மதியானம் மரித்தார், காலையில மரித்தார், குட் ஃப்ரைடே இத்தனை மணிதான் செய்வாங்க, அப்பதான் மரித்திருப்பார், இப்படி ஏதோ சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல எழுதி பாருங்க. இதுல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை கூட்டவும்
அழிக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி யாராவது செய்தாங்கன்னா வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் முழுதும் வாசிச்சு பாருங்களேன். தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மீது கூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எழுத்தில் ஒரு உறுப்பையாக அழிக்க கூடாது. ஆமென், ஆமென். அப்போ போதிக்கிறவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமே தவிர தன்னுடைய லாபத்துக்கும் ஆதாயத்துக்கும் வயிற்றுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. தேவன் அவர் போஷிக்கிற தேவன், பாவங்களை போஷிக்கிற தேவனுக்கு அவரை ஆராதிக்கிற நம்மை அவர் போஷிக்க அவரால் கூடாதா? ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசியுடைய மனைவி அனாதையாய் கணவன் இல்லாதபடி 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவன் நிற்கிறான் கடங்காரியா. கர்த்தர் அவர் ஊழியக்காரரை வைத்து அவருடைய கடன்களை அடைத்தார் அல்லவா? நம்ம நேரம் வரல, அதனாலதான் நம்ம புலம்புறோம், நம்ம முறுமுறுக்கிறோம். கர்த்தரால கூடல செய்யல முடியாது, அவரால முடியாதுன்னு சொல்லறோம். ஆனால் முறுமுறுக்காம அமைதியா நம்மை தாழ்த்தி கொண்டு நிற்கும் போது கர்த்தர் செய்யவில்லை சீக்கிரத்தில் செய்து முடிப்பார். பிரியமான சகோதரியே, ஹல்லேலூயா. கர்த்தர் மரித்த டேட்டையை நீங்க அறிந்து கொள்ளுங்க, காலத்தை அறிந்து கொள்ளுங்க. அவர் எப்படிலாம் துடித்தார் மரித்தார் அறிந்து கொள்ளுங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் கண் முன்னே நம்முடைய கணவரை போட்டு யாராவது அடிச்சாங்கன்னா, உங்களை உட்கார்ந்துட்டு அடிக்கிறாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உணர்கிற அந்த தன்மை வரணும், கண்ணை மூடி தியானிக்கிற அந்த தன்மை வரணும். ஏன் ஆராதிக்க முடியல? நான் ஆராதிக்கிறேன் நினைக்கிறேன், ஆராதிக்க முடியல. ஏன்? உணர்கிற தன்மை இல்ல, இரக்கம் இல்ல. கர்த்தரை அடித்த அடி, அவர் வாங்கின அடி வலி நம்ம மேல விழும்போது நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கண்ணை மூடி தியானிங்க. உங்க கணவரை கொண்டு வாங்க, சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரு 10 பேர் ஆண்டவர் எத்தனையோ போர் சேவர்கள் அடித்தாங்களாம். அப்படியே அந்த ரோமர் அவங்க இருக்கிற எல்லா போர் சேவர்களும் அவரை போட்டு அட்டி பின்னி எடுத்தாங்க. அப்படியே வேண்டாம், ஒரு 10 பேர் நம்ம உங்களுடைய ஹஸ்பண்டை உட்கார வச்சு அடித்தா நீங்க பார்க்க கூட வேணாம், கண்ணை கட்டிக்கோங்களே. கண்ணை கட்டிட்டு ஆனா கணவர் அடிக்கிறார் மாத்திரம் உங்களுக்கு தெரியட்டும். கண்ணை மூடிக்கங்க, அடி விழுது. நீங்க சும்மா இருப்பீங்களா? என்ன சொல்வீங்க? இஷ்டத்துக்கும் என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. முதல்ல உங்க கோவம் பலம் தீர்ற வரைக்கும் கத்துவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. ஓன்னு என்ன செய்வீங்க? ஓன்னு அழுவீங்க. விட்டுடு உன் காலில் கூட விடல, விட்டுடு சொல்லி அழுது போடுவீங்க. இந்த கடைசி ஆதரவற்ற திக்கற்ற நிலைமை வரும்பொழுதுதான் அவரை ஆராதிக்க முடியும். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவரை தேவனை நோக்கி பார்க்க முடியும். ஹஸ்பண்ட் நல்ல சாரியும் சாப்பாடும் நல்ல சம்பளம் வாங்குறவங்க ஆராதிக்க முடியாது. ஆமென். தேவனை உணர்ந்தவர்களுக்கு திக்கற்ற நிலைமையில் இருக்கும்போது, இக்கட்டு சூழ்நிலை இருக்கும்போது, பிள்ளைகள் வியாதி படிக்கையில் இருக்கும்போது, ஏதோ ஒரு நிர்பந்தம், ஏதோ ஒரு இக்கட்டு, ஹல்லேலூயா, சாபத்தில் இருக்கிறவர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற சூழ்நிலை வருகிறது. காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கும்படி என் ஆண்டவர் பார்வோனை வாதிக்கிறார் என்றால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எகிப்திலே கர்த்தர் இவ்விதமாய் காண்பித்து வந்தார். அங்கே கொள்ளையும் பட்டையும் யாருக்கு? எங்களுக்கு வர பண்ணுவார் என்று மோசே சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஆராதிக்கிறோமா? கர்த்தருக்கு ஒரு 3 பாட்டு பாடிட்டா அப்படியே அவருக்கு ஏதோ நம்ம ₹1,00,000 கொடுத்த மாதிரி அவர் கனம் பண்ணிட்ட மாதிரி நம்ம வரும். இல்ல, அது ஆராதனை இல்ல, வாய் வலிக்க அல்ல ஆராதனை. உங்க மனசுல உற்சாகமா தாயின் கருவிலிருந்து வந்த பிறகு எந்த இக்கட்டிலிருந்து சூழ்நிலையிலிருந்து மனுஷ வல்லமையிலிருந்து பொறாமை மக்களிலிருந்து கூட பிறந்தவருடைய அநேக உளைச்சல், மன உளைச்சல், வார்த்தைகள், அநேக சாவு, மரணம், உபத்திரம், வியாதி, படுகைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படி நினைவு கூறும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் மரித்ததை நாம் நினைத்து கூட பார்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அதை நினைத்து கூட பார்க்கறது இல்லை, அப்படியே தொடச்சு போட்டு போயிடும். ஹல்லேலூயா. அவளை வயசாயிட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, நமக்கு மனைவி பிள்ளைகள் ஆயிடுச்சு, இது நம்ம குடும்பம். எங்கிருந்துங்க வந்திருக்கோம்? நமக்கு அம்மா அப்பா இல்ல, அந்த வேறு இல்லாம எங்க பிள்ளை வந்தது, எங்க ஏன் கணவர் வந்தது, இது ஏன் புருஷன், இது ஏன் மனைவி, ஏன் பொட்டாட்டி, இது ஏன் பிள்ளைங்க, இப்படி எல்லாம் வார்த்தை எங்க இருந்து வந்தது? அடி வேர் அவர் தகப்பன் உங்களை சுமந்ததுனாலதான், உன் தகப்பன் அன்னைக்கு தூக்கி சுமந்ததுனாலதான் இன்னைக்கு அழகாக பேசி இங்கிலீஷ்ல
சம்பளத்தை யார் மகளே வாங்குற? நீதான் சாப்பிடுற. அவர் பிள்ளைங்க சாப்பிடல, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க சாப்பிடல. எங்கிருந்தோ வந்த நீ ஏன் கணவர் என்று சொல்லி அந்த சம்பளத்தை சாப்பிடும் பொழுது அவனுடைய தகப்பனாரை நினைத்து அழு. என் கணவரை இப்படி உருவாக்கி இருக்கிறார்களே என்று சொல்லி, என் கணவரை உருவாக்குவதற்கு அவருடைய தாய் தகப்பனார் எவ்வளவு வேதனைப்பட்டார்களோ, எங்கெல்லாம் கடன் வாங்கினார்களோ, எங்கெல்லாம் படிக்க வைத்தார்களோ என்று சொல்லி அழு. அழும்போது உன் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தாங்குவார். இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதபடிக்கு ஏன் கணவர் சம்பாதிக்கிறார் சொல்லி அந்த சம்பளம் யாருடையது? பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் சிருஷ்டித்த அவன் கணவருடைய தகப்பனாரை அவர் பாதுகாத்ததினால் அல்லவா இன்றைக்கு சுகமாய் உட்கார்ந்து நாம் சாப்பிடுறோம். ஏன் கணவருக்கு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஏன் கணவர் ஏன் மனைவி சொல்லாதீங்க. கர்த்தருக்குரியவர்கள் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவேளை தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் போது உங்களால் இந்த நாளில இருக்குமானால் எந்த ஒரு மனதில் வைத்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் தேவையானதை உங்களாலே உங்க கணவர்கிட்ட கேட்காதீங்க. நீங்க எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து செய்து கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவார். அப்படிப்பட்ட இருதயம் வரணும். ஹல்லேலூயா. இல்லையே எனக்கு என் குடும்பம் என் மனைவி இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. உங்க கணவனுடைய சம்பளத்தை எடுத்து சாப்பிடுறீங்களா? அந்த சம்பளத்தை நீங்க எடுக்கும்போது அவர் தகப்பனை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவருடைய தகப்பனுடைய சிருஷ்டித்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க இப்படிலாம் எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, அவங்க இப்படிலாம் எங்களை துன்புறுத்தினாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று நாம் நம்முடைய நீதி விட்டு விலகி போவோமானால் நம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல் அந்த சாபம் விழும், கர்த்தருடைய கோபம் இறங்கும், சத்துருடைய எல்லா நுகத்தடிகள் விழும். ஹல்லேலூயா. நான் யாருக்கு எதுவுமே செய்யலையே, ஏன் இப்படிலாம் நடக்குது? காரணம் என்ன? நாம் நம்முடைய நீதியை செய்யாமல் விட்டுவிட்டோம். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் காயப்படுத்தும் போது அந்த காயத்தினால இன்னும் நம்முடைய நீதியை நடப்பதற்கு நாம் மறந்து போகிறோம். இந்நாளில் அந்த பிள்ளைகள் மீது அந்த சாபம் விழுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாததற்கு காரணம் என்ன? பெற்ற தாய் தகப்பனை நினைத்து பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மரித்ததை கண்மூடியாவது தியானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் கணவர் ஆபீஸ்ல இருந்து சம்பளம் எடுத்துட்டு வராரா, சந்தோஷமா என்னென்ன வாங்கலாம் அந்த மாசம் அப்படி நினைக்க கூடாது. கணவரா சம்பளத்தை வாங்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் பலனை கொடுத்தாரே, இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரே, யார் உயர்த்தினது என்று சொல்லி கண்ணை மூடி என் ஆண்டவரை ஆராதித்து கணவருடைய தாய் தகப்பனுக்கு அதிலிருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுத்து அவர்களுக்கு உங்களால முயன்றதை ஏதாவது செய்யல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீங்க நின்று பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்க தேவன் மரித்ததை இவர்கள் என்ன செய்யறாங்க? இதுவரைக்கும் நினைவு கூறவில்லை. என்னைக்கு மரித்தார் தெரியவில்லை. ஆனா சொல்றதுல என்ன கஷ்டம்? ஆபீல் 14ஆம் தேதிதான் என் ஆண்டவர் அவர் மரித்தார் சொல்லுகிறதுலே கஷ்டம். வாய் அப்படியே வலிக்கிறது. ஏன் சொல்றது கஷ்டம்? சொல்றதுனால என்ன? தேவன் சொல்றதுக்கு தானே ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் ஏமாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ எதுவும் செய்ய போறதுல உன் பலத்துல நீ கர்த்தரை சார்ந்து அவருக்காக நின்று ஜனங்களை நீ வழிநடத்த போற. நான் உன் கூட இருக்க போறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யார் கூட போய் பேச போற? பார்வோனோடு கூட பேச போற. பார்வோன் யாரு? அவன் தான் சர்ப்பம், அவன் தான் பிசாசு, அவன் தான் வலு சர்ப்பம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் அந்த தாழ்மையும் கர்த்தருக்கு எழுந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துட்டா எப்பேற்பட்ட பொல்லாத சங்கதியும் தேவனாகிய கர்த்தர் சங்காரம் பண்ண போகிறார். ஆனால் சில வேதனைகள் உபத்திரம் வருவதற்கு தெரிந்தாலும் இடம் கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு சார்பில் நின்று நாம் பேச வேண்டும். அவருக்கே துரோகம் செய்துட்டு என்னங்க இந்த உலகத்துல வாங்கிட்டு போகிறோம்? மனுஷன் வாழ்வது 80 வருஷமும் பலத்தின் மிகுதினால் 120 வருஷம். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு மிஞ்சினது ஒன்னு எடுத்துக்கொண்டு போக போறது இல்ல. ஆமென். எதற்கு அவருக்கே துரோகம் பண்ணுகிற வார்த்தை? ஆபீல் 14ஆம் தேதி சொல்லுகிறது ஏன் பொய்? ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாளை அவர் ஆசிரியர் சொன்னான், சொல்றதுல ஏன் பொய்? கற்பனை அழிச்சா சொல்றதுனால என்ன லாபம்? நியாயப்பிரமாணத்துல அழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றதுல என்ன போய்? இதெல்லாம் அப்படியே உண்மையான சத்தியத்தெல்லாம் புட்டு பிரிச்சு இதெல்லாம் நமக்கு இல்ல, அது அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்றதுலாம் வியாக்கியானம் பண்றதுலாம் ஞானம் இருக்கிறதா?
இதெல்லாம் தேவ சிந்தையா? இதெல்லாம் தேவ ஞானமா? இது மனுஷனுக்கும் மிகவும் கேவலமான மிருகத்துடைய குணம். மிருகம் தான் இப்படி துரோகியாய் பேசும், மிருகம் தான் துரோகம் செய்யும், மிருகம் தான் நம்ம ரத்தத்தை குடிச்சிட்டு என்ன செய்யும், அப்படி ஈவிரக்கமில்லாம போகும், பசி எடுத்தா வெறி பிடித்தா அதுதான் திருட்டு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு. ஆனா மனுஷன் சுபாவம் கூட இல்லாதபடி தேவ ரத்தத்துக்கு விரோதமா பேசக்கூடாது. தேவ ரத்தம் சுத்தி மறித்தாரே அந்த நாள் இதுதான் சொல்லி பொய் சொல்லி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தாய் தகவன் மறிச்சிட்டாங்கன்னா அந்த நாள் தான் மறிச்சா சொல்ல மாட்டீங்களா? 10 வருஷம் கொடுத்து கேட்டாலும் கூட எங்க அப்பா சரியா இந்த நாளை தான் மறித்தார் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. புறஜாதியர் பாத்தீங்கன்னா அந்த நாளில அவங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, ஹல்லேலூயா, பீடி பிடிக்கும், சாராயம் பிடிக்கும், என்னென்னலாம் அசுத்தம் பிடிக்கும் அதெல்லாம் போட்டோ முன்னாடி வச்சுட்டு அப்பா சாப்பிடுவான்னு சொல்லி அவன் படையிலே வச்சுட்டு அப்படியே என்ன செய்வாங்க, ஆராதிப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லி. நம்ம அப்பாங்கிற நாள்ல நம்ம என்ன செய்யறோம்? அப்பா நீங்க வருஷம் வருஷம் எந்ததோ நாளையோ நீங்க மறிச்சீங்க, நன்றி ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு மறிச்சீங்க தெரியும், எப்பயோ மறிச்சுக்கோங்க, எனக்கு என்ன. ஆனா நீங்க பார்வோன் சொன்னபடி என்ன ஆசீர்வதிங்க. பார்வோனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த நாளில உணருங்க, அந்த உணர தன்மை இல்லதான், உணர தன்மை வரணும். என் ஆண்டவர் மறிச்சாரு, அடிச்சாரு, எப்படி அவர் தாங்கினாருன்னு சொல்லி. அதனால சில சமயம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள கொள்ளை நோய் வரும்போது அப்பதான் கத்துறோம், அப்பதான் என்ன செய்யறோம், புத்தி நமக்கு வருது, இனிமே ஒழுங்கு ஆராதிக்கிறோம், இனிமே கத்தரை கீழ்படுத்திருக்கிறோம், நம்ம என்ன தவறு செஞ்சோம், அப்பதான் கண் தெரியுது. ஏன் தேவன் அப்பப்ப அடிச்சு தப்பிச்சு தட்டி பார்த்து நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்தி ஆண்டவர் தன் பக்கமா எடுத்துட்டு வராது. ஹல்லேலூயா. ஆனாலும் தட்டும் பொழுது அழுது உடனே அவர் துதிச்சு மறுபடியும் அந்த நன்மையை பெற்றுட்டு மறந்து மறுபடியும் அப்படியே போயிட்டு கடைசியில முழுமையா மறந்தே போகிறோம். ஆட்டுக்குட்டியாக மறித்த அந்த நாளை நினைவுற வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு, எப்ப மறித்தாரு? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. ஆமே. பிரியமான சகோதரியே, நீங்க உண்மையை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. சாயங்காலத்துல அதை அடித்து. இப்ப நீங்க சொல்லணும் அப்போ அதை அடித்து, இப்போ நம்ம என்ன சொல்றோம், அதை அடித்து. எப்படி? ஆட்டுக்குட்டியானவரை இப்ப நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம் அக்ரின்ல, அதை அடித்து. அதனாலதான் அந்த டேட்டு தெரியல, அதுதான் காலம் தெரியல, சாயங்காலம் தெரியல, இன்னும் அதை ஆடாவே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாவே நம்ம பார்த்து இருக்கிறோம். அந்த ஆட்டுக்குடி கூட அமைதியா இருந்தது, அந்த ஆட்டுக்குடி கூட அமைதியா என் ஆண்டருக்காக நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு அமைதியா ஒப்பு கொடுத்துச்சு இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அமைதியா ஆண்டவர் இந்த நாளெல்லாம் மறித்தாரு, வாய் திறந்து துரோகம் பண்ணி நம்ம சொல்லுங்களேன், சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது எழுதிருக்கிறது என்ன பாஸ்டர் சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஆமே. இந்த நாள்ல நீங்களாவது சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லும் பொழுதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆமே. ஆட்டுக்குடி அமைதியா தன்னை ஒப்பு கொடுத்தது இல்லை. அதை ஆண்டவரை மரியாதை இல்லாம கவனம் இல்லாம அந்த நாள்ல போய் நம்ம ஆராதிக்கிறோமே, எந்த நாள்லயும் ஆராதிக்கிறோமே. ஆமே. எந்த நாள்? இந்த மாதம் 12வது அதிகாரம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. ஆவி 14ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டி சாயங்காலத்திலே அடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய ரத்தத்தை எடுத்து. எப்படி இதுக்கு முன்பாக வீடியோல கொஞ்சம் பாருங்க, விரிவாக சொல்லி இருக்கிறோம். அதுல பாருங்க, அந்த ரத்தத்தை எடுத்து வீச்சு நிலைக்கால்களை சட்டத்தில் தெளித்து, என் ஆண்டவருக்கு அடையாளமா எகிப்திலிருந்து உங்களை நான் தேசத்தை அழிக்கும் போது அந்த வாதை உங்களுக்குள்ள வராதிருக்கும், கோபம் வராதிருக்கும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நான் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி கர்த்தர் இந்த காரியத்தை அவர் செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. பாருங்களேன், நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருமே அழிக்க முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்லாமது காரணம் என்ன? இதெல்லாம் நீங்க தான் உட்கார்ந்து யோசிக்கணும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 24வது வசனம்.
24வது வசனம், இந்த காரியத்தை உங்களுக்கு இப்ப நீங்க பாத்துட்டீங்க, ஆட்டுக்குடி அடிச்சு எகிப்துல இருந்து நீங்க வந்துட்டீங்க விடுதலையாகி. ஆனா உங்க பிள்ளைங்க உங்க ஜெனரேஷன்லாம் பின்னாடி வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? அடுத்தடுத்து பிள்ளைங்க ஜெனரேஷன் வரும்பொழுது மறந்துடுவாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? நம்ம இக்கட்டு நேரத்துல கர்த்தர் எப்படிலாம் நம்ம தாங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை காட்டிலும் உலக நன்மை தப்பு, உலகத்தோட இக்கட்டில தப்பிக்கிறது சொல்றவே. ஆனா ஆட்டுக்குட்டியாக ஏன் மறித்தாலும் சொல்லி கொடுக்கணும். இதை ஆண்டவர் சத்தமாக்கி கட்டளையாக்கி கொடுத்திருக்கார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடமைகள். கர்த்தர் உங்களுக்கு தான் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனை கை கொள்ள கடமைகள். நீங்கள் போய் சேர்க்கிற தேசத்துலனா என்ன? நாம் பரலோகத்துல போவதற்கு இந்த தேசத்துல இந்த பூமியில நாம் வாழும்போது யெகோவா தேவன் எனக்காக மரித்தார் என்று சொல்லி அவரே மெய்யா தேவன் என்று ஏற்றுக்கொண்டவரை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் என் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த தேசத்துல வாழும்போது அவரை ஆராதிக்கும் பொழுது பரம காணானிலே கர்த்தராகிய கர்த்தர் நம்மை அவர் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமே. அந்த நாளிலே நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. ஆராதிக்க இல்லைன்னா கொள்ளை நோய் பட்டயம் நிச்சயமாய் வரும். ஆவி 14ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்ட சாயங்காலத்துல என் தேவனாகிய கர்த்தர் மரித்தாரே, அதை அடித்தார்களே. ஆமென். எல்லாம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். சோலார் கேலண்டர் பிரகாரம் இதோ அவர்கள் எல்லாம் புறஜாதியார், அவர் நாட்களையும் நேரத்தையும் சரியாக ஆசரிக்கிறார். அந்த டேட்டில போய் தேவனாகிய கர்த்தர் சூரியனுடைய வெளிச்சத்தை கண்டு தேவனாகிய கர்த்தரை நாம் அவர் மரித்த நாளை நாம் ஆசரிக்கலாமா? பண்டிகையை ஆசரிக்கலாமா? தேவனுடைய மகிமை விளங்குகிற நேரத்தை கொண்டு வந்தல்லவா நாம் அவரை ஆசரிக்க வேண்டும். அப்படின்னா நீங்க யோசிங்க. சோலார் கேலண்டர் பிரகாரம் தேவன் மரித்த நாள் என்று சொல்லுகிற அந்த நாளிலே தேவன் மறிக்கவில்லை. அந்த கேலண்டர் பிரகாரம் அவருடைய அந்த டேட் மாறி மாறி வரும். அவருடைய உண்மையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தவறாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்துல இல்லாத சொல்லுகிற பண்டிகைகளாக நாம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய கோபத்துக்குள்ளாக ஆகாதபடிக்கு உங்களை உண்மையிலவர்களாய் மாற்ற நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆபீல் மாதத்துல நமக்கு தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்தார். 14ஆம் தேதி தேவ சாயங்காலத்தில் என் தேவன் நம்மை விடுவித்தார். தன்னையே அவர் அர்ப்பணித்தார். நாம் அந்த நாளிலே எகிப்திலிருந்து புறப்பட்டோம். 430 வருஷம். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த தினமே எகிப்திலிருந்து கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பார்வோன் ஏன் ஆராதிக்க விடல? ஏன் பார்வோன் ஏன் நம்மை ஆராதிக்க விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆடையும் மாட்டையும் அனுப்பிட்டா இவங்க பலி செலுத்தி என்ன செய்வாங்க? பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வாங்க. கர்த்தரிடத்துல பாவ மன்னிப்பு இவங்களுக்கு நிச்சயமாய் கிடைத்து விடுமே. ஆதலால் இவர்களுக்கு ஆடு மாடு கொடுக்க கூடாது என்று சொல்லி தன்னை அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சரியாய் யாந்திராகம் 12வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கிறேன். 30வது வசனம், இவன் அறுப்பதற்கு எப்படி ஒரு தருணத்தை ஆண்டவர் இடத்துல என்ன செய்தார் என்று சொல்லி, அப்பொழுது பார்வோனும் அவன் சகல ஊழியக்காரர் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஆராதிக்க விடல. அதனால அவன் எல்லையில அவன் வீட்டுக்குள்ள அவன் சிரேஷ்ட புத்திரன் எல்லாரும் எகிப்தியருடைய எல்லா தலைச்சங்களையும் என் ஆண்டவர் சங்காரம் பண்ணினார். ஹல்லேலூயா. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியர், எகிப்தியர் எல்லாரும் அந்த ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு ராத்திரியிலே நாம் எழுந்திருக்கிறோமா? இன்றைக்கு ராத்திரியில் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அவர் மரித்தார். சாயங்காலத்திலே நாம் ஆராதிக்கிறோமா? அந்த சாயங்காலத்திலே பாவம் பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. வீடுகளுக்குள்ளே சாயங்காலத்திலே பாவம், வீட்டுக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கின குடும்பம், கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம் பரிசுத்தமானது, புனிதமானது என்று சொல்லி பாவத்தை உட்பிரவேசிக்க பண்ணுகிற மாம்ச இச்சைகளை தூண்டி விடுகிற குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார் என்று சொல்லி, குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி, அதற்கு முன்பு அவர் குடும்பத்தை ஏற்படுத்தவில்லை, துணையாய் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நிர்வாணம் வெளிப்பட்ட பிறகு இதோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுப்பினார். பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி, பலுகி பெருகுவதற்கு ஆதாமும் ஏவாளுக்குமா தேவன் அவங்க சித்தத்தின்படி பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? கட்டளை கீழ்ப்படிய வேண்டும்
சொல்லி அந்த உண்மையை சொல்லாதபடிக்கு தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தின பிறகு அதிலிருந்து சத்தியத்தை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படியே சொல்வீர்களா? துரத்தி விடப்பட்டு வனாந்தரத்தில் அழிந்து போவார்கள். ஹல்லேலூயா. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையா சொல்லிட்டு போகிறார் கர்த்தர். நமக்குரிய கனத்தை ஆண்டவர் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒருவன் ஊழி, பிதாவுக்கு ஒருவன் ஊழியம் செய்வான், கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுங்க, உங்களுடைய இருதயத்துல இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ராத்திரியிலே அவர்கள் எழுந்தார்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, இஸ்ரவேல் புத்திரரும் நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய். இப்பதான் பார்வோனுக்கு புத்தியே வந்தது. சில பேருக்கு, நிறைய பேருக்கு எல்லாம் எழுந்துட்டு போய் அப்பதான் புத்தி வரும். ஹல்லேலூயா. இப்போ இவன் சொல்றான், தேசத்தை எழுந்துட்டான், பிள்ளை எழுந்துட்டான், எல்லாத்தையும் எழுந்து போய் தேசமே முடித்து போயிடுச்சு. இவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் சொல்றான், என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய். இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஏன் ஜனம், இஸ்ரவேல் எனக்கு அடிமை, ஏன் அடிமைங்க எனக்கு அடிமைன்னு சொல்லி வாதித்து வந்தவன் இதோ இப்ப சொல்றான், என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். இப்பதான் அவன் ஜனத்தின் மேலேயே என் ஜனம்ன்ற உணர்வு இப்பதான் அவனுக்கு வருது. எகிப்திய, நீ பாகாலத்துக்குரியவன் அல்லவா, நீ வேசித்தனம் உபசாரம் செய்வதற்கே பிறந்தவன் அல்லவா, உன் தேசத்துல இருக்க கூட என் ஜனங்கள் இருக்க விடாத தேவன், பரிசுத்தப்படுத்துவதற்காகவே என் தேவன் மரித்தார் இல்லையா. இப்பதான் அவன் தெரிஞ்சு கொண்டான், இந்த ஜனம் நம்ம கூட இருந்தா பரிசுத்தம் எங்க இருக்குதோ பாவம் அழிந்து போகும், பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க சுத்திகரிப்பு உண்டாகும், பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க ஆட்டுக்குட விடுதலை உண்டாகும். இப்ப இவங்க இங்க இருந்தா இன்னும் நம்ம அழிஞ்சு போவோம்னு சொல்லி அறிந்து கொண்டு என்ன செய்யலாம், என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பார்வோன் ராத்திரியிலே எழுந்து ஆபி 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி மரித்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுத்தார். இனி நாம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது, இனி அவரை அடிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆபி 14ஆம் தேதி பார்வோனே சாட்சி. ஹல்லேலூயா. என் ஆட்டுக்குட்டியாக அறிந்ததுக்கு, ஆபி 14ஆம் தேதி அடிக்கப்பட்டதுக்கு, அது சாயங்காலத்தில் அடித்தார் என்பதற்கு இதோ பார்த்து கொண்டிருக்க கேட்டுக் கொண்டிருக்க பிரியமான சகோதரியே நீங்கள் சொல்ல வேண்டாம், ஊழியக்காரரே நீங்க சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி இதுவரைக்கும் தேவனுக்கு துரோகம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறோமே, நீங்கள் இனி யாருமே சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. சொல்லாதவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியா தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடித்தார் என்பதற்கு பார்வோனே சாட்சி. கரங்களை தட்டுவோமா? 12வது அதிகாரம் 31வது அதிகாரம். ராத்திரியிலே அவன் மோசேயை அழைப்பித்து, என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். என்ன சொல்றான்? இதுவரைக்கும் ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லாமல் பொய்யை சொல்லி, எந்தெந்த டேட்டிலோ எந்தெந்த மாதத்திலேயோ இதோ சொல்லி கொண்டு பொய் சொல்லி கர்த்தருக்கு துரோகம் சொல்லி கொண்டிருக்க, ஆரோனை போல கர்த்தருக்கு பண்டிகையை சொல்லி பொய் சொல்லி கொண்டிருக்க சபைகளெல்லாம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பார்வோன் சொல்லுகிறார், பாவனை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். யாரும் சொல்ல வேண்டாங்க. இனி ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடிக்கிறதுக்கு யாரும் சாட்சி வேணாம். ஹல்லேலூயா. அந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தார் என்பதற்கு பிரதான ஆசாரியன் புதிய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் சாட்சியார் வைத்திருந்தார்கள். இந்த சாட்சி போதுங்க. புதிய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் சாட்சி, ஆட்டுக்குட்டியான உயிர்த்தெழுந்ததற்கு அவனே சாட்சியா, அவனே சொல்லி இருக்கிற, பிலாத்துக்கிட்ட சொல்லி இருக்க பாருங்க, எழுதி வைத்திருக்கிற என் ஆவியானவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 12:31 எடுத்து வாசிச்சு பாருங்க. பார்வோன் சொல்லுகிறார், நீங்க சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க சொன்னபடியே என்ன செய்ய, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க, பொறுமையா எங்களுக்கு கெஞ்சிட்டு வந்தீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க சொன்னபடி ஆடு மாடுகள் கொட்டிட்டு போங்க. ஹல்லேலூயா. பிசாசு தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக, தேவ ரத்தத்துக்கு முன்பாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. என்னையும் ஆசீர்வதிங்கள். இதுவே உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. இதுவரைக்கும் ஆராதிக்க விடாதபடிக்கு தேவன் ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் செங்கடலில் விழும்படியா, இதோ பார்வனை விழும்படியா வைத்த
சக்திகளை எரிந்து அந்த சமுத்திரத்துல என் ஆட்டுடைய ரத்தத்துல அமிழ்ந்து போவதாக. ஹல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறான், நமக்கு பாவமணி உண்டாகும்படி தேவனுடைய ரத்தத்துக்கு அவன் கீழ்ப்படினான். தேவனுடைய ரத்தத்துக்கு முன்பாக தலை குனிந்தான். ஹல்லேலூயா. நீங்க சொன்னபடியே ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டையும் மாட்டையும் அவனையே அனுப்பிச்சிட்டான். இன்னைக்கு எந்த ஆட்டுக்குட்டிய சாகடிக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி செத்தாலும் பரவாயில்ல, ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வர காணிக்கை தசமமாக மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி மல்யால சொல்லப்பட்டதான கட்டளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க, சமுத்திரத்தை சாகும்படி இதோ ஆரோனை போல தேவன் சொன்ன ஆவி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடித்தாரே. இதை சொல்லாமல் இருப்பது காரணம் என்ன? மறுபடியும் பிரமாணங்கள் ஸ்தாபிக்கப்படுவதாக, மறுபடியும் பிரமாணங்கள் எழுதப்பட்ட பிரமாணங்கள் பிரகாசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் மறுபடியும் நிறைவேறுகிற நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. பார்வோன் கீழ்ப்படிந்தான். பார்வோன் ஆட்டுக்குட்டிய ரத்தத்துக்கு முன்பாக அவன் தலைவணிக்கு வெட்கப்பட்டு தலை குனிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரி, இதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் அப்படியே புதிய ஏற்பாட்டிலும் அப்படியே மதியானம் சாயங்காலம் நடுராத்திரி விடியற் காலம் அப்படியே எந்தெந்த நேரமோ என்று சொல்லி எந்தெந்த நேற்றிலையோ அவர் அடிக்கப்பட்டாரு என்று சொல்லலாமா? அப்படியே இந்த சொல்லப்பட்ட அதே 14ஆம் தேதி தான் அப்படியே தான் அங்கேயே மறிக்க முடியும். அப்பா இன்னைக்கு மறித்த இந்த வருஷம் 14ஆம் தேதி இறந்துட்டாருன்னா அடுத்த வருஷம் எங்க அப்பா 30ஆம் தேதி மறித்தாரு சொல்ல முடியுமா? கேட்டுக்கொண்டு சகோதரி, ஏன் அப்படி நம்மளால சொல்ல முடியுதுன்னா ஆட்டுக்குட்டியான அடித்ததை இன்னும் தியானிப்பதில்லை. ஆட்டுக்குட்டி எனக்காக மறித்தார் என்கிற பாவ உணர்வு அந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, பாவமுடைய போல கடின இருதயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த நாளை நினைவு கூறாதபடி இருக்கிறதுனால அல்லவா எந்த டேட் சொன்னா எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும், அதற்காக நான் என்ன செய்வேன், அவசரமா என்ன செய்வேன், ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை சொல்ல, வாயில சொல்ல, பொய் சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அதிகாரம் இருக்கு சகோதரி. இந்த உலகத்துல கர்த்தரையே கொன்று போடவும் அதிகாரம் உண்டு. பிலாத்துக்கு முன்பாக பிரதான ஆசிரியர் சத்தமிட்டு ஏவினபடினாலே அதிகாரம் செல்லாமல் போனது. கர்த்தரை கொன்று போட அவர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் பரத்திலிருந்து அவர் அதிகாரம் கொடுத்தாலுமே ஒருவரும் அவருக்கு விரோதம் வாய் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அப்போ தேவனுடைய அதிகாரத்தின்படி வந்தது. ஆனால் இப்பொழுது நாம் எந்த அதிகாரத்துல நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? பிசாசு பார்வான் கொடுத்து கொண்டிருக்கார். அந்த அதிகாரத்தினால இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோமா? அதே சமுத்திரத்தில் அமிழ்ந்த சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் அவர் வருவார். நித்தியமாய் செங்கடல் அதே சமுத்திரத்திலே நாட்டவர் அமிழ்த்து போடுவா. தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்திலே அவர் அமிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. அதோ ஆபத்துகளும் பயங்கரங்களும் இதோ நியாயத்தீர்ப்பும் வராமல் இருப்பதற்காக தேவனுக்கு துரோகம் செய்கிறோம். செய்யலாமா? செய்யக்கூடாது. யூதாசுக்கு வந்ததே அதே நிலைமைதான் நமக்கு வரும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்பட்டு நினைவு கூற வேண்டும். யாத்திராகமம் 12ஆவது அதிகாரம் 42வது வசனத்துல கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். உங்களால ஆபி 14ஆம் தேதி எந்த மாதம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கல, அப்படி முடியல, கஷ்டமா இருக்கு. இப்ப வரப்போகிற ஈஸ்டர் குட் ஃப்ரைடே சொல்லுவாங்களே, சரி இது உண்மைதான், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆபி 14th என்று சொல்லி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இஸ்ரவேலில் ஆசரிக்கிற அந்த கேலண்டர் கூட உலகத்தின்படி நாட்கள் கூட்டப்பட்டு தயாரிக்கப்பட்டது. இதோ மற்ற புறஜாதியார் எல்லாம் கேலண்டர் வைத்திருக்கிறார்கள். அது சரியா அவர்களுடைய திட்டத்தின்படி அவருடைய காலத்தின்படி அவங்க சரியா ஆசரிக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள், எல்லாம் கரெக்டா போட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்லயும் அவர்களும் அதே தன் மதத்தின்படி அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வருஷ பண்டிகை, புது வருஷ பண்டிகை இதெல்லாம் எப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாராவது கர்த்தருக்காக ஏதோ கேலண்டர் யாராவது உண்மையாகவே ஆபி 14 எது என்று சொல்லி யாராவது உட்கார்ந்திருக்கிறோமா? தேவனுடைய மகிமை விளங்கின நாள் என்று சொல்லி அவர் மரித்த நாள் யாராவது கண்டுபிடித்திருக்கிறோமா? கேலண்டர் போட்டிருக்கிறோமா? ஏன் அவர் எப்ப மரித்தார்? எனக்கு என்ன, எனக்கு தேவை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்,
என் கண் முன்ன நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இது யாராலும் செய்ய முடியாதா? நல்ல சாப்பாடு, வயிறார சாப்பாடு, நல்லா திரும்பி பார்த்தா நல்ல பல தலைமுறைக்கு சொத்து, இது இருந்தா யாராலையும் ஆராதிக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு துரோகம் தான் பண்ண முடியும், பொய்யான ஆராதனை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி பொய்யாய் மற்றவர்களுக்கு முன்பாக ஆராதிக்க முடியும். ஆனால் தனியாய் தன்னந்தனியாய் உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து உண்மையாய் முழுமனதோடு கூட ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆராதிக்க முடியும், ஆராதிக்க வேண்டும் என்றால் என் தேவன் மரித்தார். அந்த அடி உணர்ந்து பார்த்தவர்களால மாத்திரம்தான், அந்த அடி தாமீது பட்டு அனுபவிக்கிறார்கள் மாத்திரம்தான் உண்மையாய் ஆராதிக்க முடியும். பொய்யான சத்தியத்தை சொல்லி ஜனங்களை ஆட்டுக்குட்டிகளை ஆசீர்வாதங்களை பிடிக்கிக் கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு தள்ளிவிடாதீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள், உங்க ஆத்மா, உங்க பிள்ளைகள், உங்க தலைமை நித்தியம் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னாரே. இந்த நாளிலே ஆவி போட்டிட்டு அந்த சாயங்காலத்துல ஆட்டுக்குடி அடித்தார் அல்லவா, அப்படியே ஆட்டுக்குடியால் நிஜமாய் அவர் அடித்து மறித்தாரே. அந்த நாளை நினைவு கூறுங்க, அந்த காலத்தை நினைவு கூறுங்க, அவருடைய வேதனைகளை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த ராத்திரியிலே இது அவருக்கு என்று முக்கியமா ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் ஆசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய என்ன வீடியோ நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் எப்ப வேணாலும் ஆராதிக்கலாம், 7 நாள் ஆராதிக்கலாம். பவுல் ஆசரித்தாரா, அப்புறமா பேதுரு ஆசரித்தாரா, ஓய்வு நாள் ஆசரித்தாரா, இப்படி அப்படின்னு தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறோமே. ஹல்லேலூயா. மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க சும்மா இருப்பீங்களா? 7 மடங்கு கொடுத்தாலும் என்ன செய்யற பாவம், சும்மா கொண்டு போட்டுருவீங்க மனைவியை. ஆனா ஆட்டுக்குட்டியானவர், ஆமென், அவருக்கு துரோகம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் கர்த்தர் சும்மா இருப்பாரா? இப்ப அமைதியா பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரோட சேரும் பொழுது கர்த்தர் அமைதியா இருந்தார். ஆனா ஆகார் கைவிட்ட பொழுது அந்த வனாந்தரம் திரியும் பொழுது, பிள்ளையில்லா கர்ப்பவதியாக வனாந்தரத்தில் திரியும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். ஆபிரகாம் வந்தாரா? ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே ஆகாரே, நீங்க என்ன செய்யறமா, நீ என்ன செய்யற, ஏன் இந்த நிலைமைக்கு நீ ஆகார வனாந்தரம் வந்து கேட்ட தேவன் உன்னைய கேட்க வருவா. ஊழியத்தை செய்வது உண்மையாய் சொல்ல வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் பொழுது இதோ கர்த்தருக்காக இவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்தாங்க, தவறாய் எதுவும் சொல்லவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை உன்னபடி சொன்னார்கள் என்று சொல்லி மரித்த பிறகு நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரதான ஆசாரியர் மத்தேயு 27வது அதிகாரத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்துல அவன் சாட்சி சொல்லி இருக்கிறான். இங்க பார்வன் சாட்சி சொன்னான். அப்படியே கரெக்டா கர்த்தரை போய் ஆராதிங்க. ஆவி 14ஆம் தேதி ஜனங்களை ஆராதிக்க போயிடுங்க. ஏன் ஜனத்தை விட்டு போயிடுங்க, இந்த ஆராதனை இனி இங்க செஞ்சுட்டீங்கன்னா இன்னும் மிச்சம் மீதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி போயிடுங்க சொல்லி துரத்தினா, அந்த ராத்திரியில துரத்தினா ஓடி போங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்படியே புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 27வது அதிகாரத்துல அவன் ஆயத்த நாளுக்கு 62வது வசனம், ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆகையால் அவனை சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுதா என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்திரையத்தை பார்க்கணும் பிந்திரையத்தை எடுத்து கொடிதாய் இல்லாத படிக்கும். என்ன செய்ய 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. பிலாத்து நொந்து போயிட்டான். எங்க எப்படின்னா போய் எத்தனை முத்தனா போட்டுங்க, எத்தனை கல்லறை பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்படி போய் கல்லறை பத்திரப்படுத்தினார். அவனால் கல்லறை மட்டும்தான் பத்திரப்படுத்த முடியும். ஆனால் உயிரோடு எழுகிற தேவன் அவர் உயிர்த்தெழுந்தார். ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையிலே 7ஆம் நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி என் கர்த்தர் எழுதியிருக்கிறார். பிரதான ஆசாரியர் சொல்லியிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க, பகல்ல கல்லறையில வந்து பார்த்து அந்த இடத்துல ஆண்டவர் உள்ள கல்லறைக்குள்ள இல்லவே இல்லை. வெளியில நடந்த சம்பவத்தை பார்த்து இதோ சீடர்களும் சாட்சி சொல்றாங்க. இன்று 3 நாள் ஆகுறது, அவர் எங்க மரியாதைலாம் பார்த்தாங்க, ஸ்ரீகள்லாம் பார்த்தாங்க, இவங்க பேசிட்டு போயிருக்காங்க. சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாக சாயங்காலத்துல வந்து இயேசு அங்க உள்ள வந்து பூட்டின அறைக்குள்ள வந்து அவர் பேசுற சமாதானம் உண்டாவதாக
என்று சொன்ன அவர் உயிர்த்தெழுந்ததை வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, அப்ப இந்த பிரதான ஆசிரியர் சொல்லுகிறானே, எப்ப சொன்னா அவர் சீஷர் ராத்திரியிலே வந்து அவளை கனவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி, எப்ப சொன்னா இது அந்த அவங்களுடைய சேவகர்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எந்த ராத்திரி? சனிக்கிழமை. அவர் சொன்னபடி ஓய்வு நாளிலே 7ஆம் நாளிலே என் ஆண்டவர் 72 மணி நேரம், ஹல்லேலூயா, 3 நாள் என் தேவனாகிய கர்த்தர் எழுந்திருப்பேன் என்று சொன்னதற்கு புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 27வது அதிகாரம் 63 64 வசனத்திலே என் ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பிரதான ஆசாரியன் சாட்சி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் ஆட்டுக்குட்டி அடித்ததற்கு பார்வோனே சாட்சி. அந்த நாளை ஆராதிக்கும்படி என் சனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். கேட்டுக்கொண்ட சகோதரி, வரப்போகிற ஈஸ்டர், குட் ஃப்ரைடே உங்க ஆத்மாவை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். ஏன் தேவனாகிய கர்த்தர் உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு, கேட்பதற்கு இந்த தருணத்தை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் யோசித்து சிந்தித்து பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து எவ்வளவோ என் ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். உங்க பரம காணானுக்குள்ள கொண்டு போவதற்காக இந்த சத்தத்தை கேட்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உடைய இருதயத்தை பார்வோனை போல கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்க கடினப்படுத்திக் கொள்கிறதுனால உடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மை நீங்களே மறைத்து போடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பார்வோன் சொன்னபடி அவனே சாட்சி, பிரதான ஆசாரியன் சாட்சி, அவனே உண்மையை சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. உண்மைக்கு பிறந்த பிள்ளைகள், ஆமென், சத்தியத்துக்கு பிறந்த பிள்ளைகள் நாம் போய் சொல்லலாமா? தேவனுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு ஆபி 14ஆம் தேதி என் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியார் சாயங்காலத்தை அடித்தார். அவர் எனக்காக மரித்தார். நான் மனம் திரும்பும்படி, நான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படியால் என் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் அதை 14ஆம் தேதி அடித்தார், மரித்தார். இதை ஒருவரால் மாற்ற முடியாது, இதை மறைக்க முடியாது, இது மறுதளிக்க முடியாது, இது அழிக்க முடியாது. எங்க உண்மையான சத்தியத்துல இந்த நாளில் நானும் என் குடும்பம் பிள்ளைகளும் உண்மையாய் இருப்போம். தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி 12 சீடர்களை போல நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அவரே சாட்சிகளார். இன்றைக்கு வரைக்கும் என் தேவன் பிரித்தெடுத்த சந்ததியார்கள் இருந்தார்கள் அல்லவோ? இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனாகிய கர்த்தருக்கு ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் என் ஆண்டவர் சொன்னபடி நித்திய நியமமாக இந்த ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக செய்ய நீங்கள் உங்கள் குடும்பம் இந்த பூமியில் இருக்க பொய்யான சத்தியத்துக்கு தப்பி பரலோக ராஜ்யத்திற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகும்படியா என் ஆண்டவர் அவர் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பது உண்மை. ஹல்லேலூயா. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பொய் சொல்லுகிறதுனால இதோ அழிவுதான் நிச்சயம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு, உண்மைக்கு உடைய இருதயத்தில் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த நாளிலே கூட இந்த சத்தியத்தை கேட்க கர்த்தர் ஒரு தருணத்தை தந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துங்க. சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை தந்தாரே, நன்றியோடு அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.